இஸ்லாமிய பெண்ணினுடைய கிச்சாப்பை கழற்றுவதற்கு யார் உங்களுக்கு அனுமதி தந்தது? அரசு விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இப்படி ஒரு அநாகரிக செயலை செய்வதற்கான துணிவு எங்கிருந்து வந்தது? இஸ்லாமியர்களை, இஸ்லாமிய பெண்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மனநிலையினுடைய உள்நோக்கம் என்ன? எந்த அளவுக்கு, எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவர்களை அவமானப்படுத்தலாம் என்கிற நோக்கம், எண்ணம் தொடர்ந்து இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நோக்கத்தில் தான் இந்த காணொலியில நம்ம பேச போகிறோம். கடந்த வாரம் பீகார் மாநிலத்தில் அரசு பதவிகளில் பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மருத்துவர் பணி நியமிப்பதற்கான உத்தரவுகளை கொடுத்து அவர்களை மேடையில் கூப்பிட்டு அவர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கக்கூடிய அந்த விழா மேடையில் ஒரு இஸ்லாமிய பெண் ஒருவர் வருகிறார். மருத்துவர் படித்து இந்த அளவுக்கு உயர்வான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு இஸ்லாமிய பெண் நின்ன உடனேயே அந்த பெண் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த முக்காடு ஹிஜாப்பை இவர் விளக்குறார். அந்த இடத்துல அந்த பெண் மிக மிக அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்கிறாள். ரொம்ப அதிர்ச்சிக்குரிய விஷயமாக அது நடக்கு. ஏன்னா நாட்டில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரமானாலும் சரி, அவர்களுடைய துணி உடுத்துதல், அதில் விடக்கூடிய கட்டுப்பாடுகள், அச்சுறுத்தல்கள், கல்லூரிகள் எல்லாம் அவர்களை என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்போ இந்த விதத்தில் அந்த பெண் பதறி போகிறாள். கூட நின்றுட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கிறவர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, இவரும் சிரிக்கிறார். அப்போ ஒரு நாட்டினுடைய, மாநிலத்தினுடைய முதலமைச்சரே மேடையில் இப்படி ஒரு அநாகரிகமான செயலை செய்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு செயலை செய்யணும்னா அதற்கான துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது. இதற்கு இதுவரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள் இதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றோ, இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நான் ஒரு நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற ரீதியிலேயோ எதையுமே இதுவரைக்கும் பேசலை. அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அவர் வயோதிகர், அவர் மதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர், அவர் அந்த பெண்ணினுடைய முகம் தெரியணும் தெளிவாக என்பதற்காகத்தான் இப்படி பண்ணாரு, இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஒரு மேடையில், ஒரு பொது இடத்துல உடை அணிவது என்பது அவர்களுடைய சுதந்திரம். அவர்கள் என்ன உடை அணியணும், எதை அணியக்கூடாது அப்படிங்கிற சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. அப்போது இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய விஷயத்தை, அதுவும் அநேக மக்கள் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தக்கூடிய விஷயத்தை ஒரு நாட்டினுடைய, மாநிலத்தினுடைய முதலமைச்சரே செய்து கொண்டிருக்கிறார். அந்த பெண் இப்போது இந்த வேலைக்கு போகணுமா போகாண்டாமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறதாக தகவல்கள், செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த பெண் அந்த இடத்துல பதறி போகிறாள். நமக்கு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய அவமானமாக அந்த பெண் இதை உணர்ந்து கொள்கிறாள். இனி அந்த பெண் இந்த வேலைக்கு போகலாம், இல்லைன்னா வேற வேலையை அந்த பெண் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்படித்தான் செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இதற்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது வாயை திறந்து பேசினாங்களா? அவர்களுடைய மேலுதடும் கீழுதடும் இந்த பிரச்சனைக்காக அசைந்ததா அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலை. ஏன்னா அசையாது, மௌனமாக இதை மகிழ்ச்சியாக அவர்கள் வேணும்னா கொண்டாடுவாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இங்கே என்ன நிகழ்த்தப்பட்டாலும் அதை கொண்டாடி தீர்க்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இருக்கிறாங்க. வட மாநிலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கக்கூடிய வேலையை பாஜக அரசும் இந்த சங் பரிவார் கும்பலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. அவர்களுடைய அட்டூழியங்களுக்கு ஒரு அளவே இல்லை. காணொளிகள்லாம் வெளியாகி மனசை பதைக்க செய்யுது. அவன் இஸ்லாமியனாக இருக்கிறதுனாலேயே சாலையில் போகக்கூடியவனுடைய குல்லாவை பிடிச்சு இழுக்கிறது, அவனுடைய தாடியை பிடிச்சு அவமதிக்கிறது, அது மாதிரி கிஜாப் அணிந்திருக்கக்கூடிய பெண்களை இழுத்து அடிக்கிறது, அவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறது,
வயிற்று பிழைப்புக்காக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வழியோரமாக துணிகளை எல்லாம் கொண்டு விற்கக்கூடிய இஸ்லாமியர்களை என்ன பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அன்றாடம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லாம் வந்ததுனால இது வெளியில் தெரியுது, இல்லைன்னா இது கூட வெளியில் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு மிக மிக மோசமாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது, குறிப்பாக வட மாநிலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பீகார்லேயே எடுத்துட்டோம்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவும் அங்கே என்னென்னலாம் சொல்லி வந்து ஓட்டை வாங்கினாங்க. 1,40,00,000 நபர்களுக்கு, பெண்களுக்கு 10,000 ரூபாய் வீதம் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த 10,000 ரூபாயை திருப்பி வாங்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சாதாரண மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு புல்டோசரை கொண்டு வந்து அந்த வீடுகளை இடிக்கக்கூடிய வேலையை இவர்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் பிரதம மந்திரியினுடைய வீட்டு வசதி திட்டத்தின் கீழால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளையே புல்டோசர் கொண்டு வந்து இடிக்கிறாங்க. அப்போ கட்டும்போது அது முறை இல்லாமல், சரியான ஆவணங்கள் இல்லாமல் கட்டப்பட்டதா, ஒரு அரசாங்கமே இப்படி செய்தா, இல்லைன்னா எந்த நோக்கத்திற்காக இந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கு. இதில் இடிக்கப்படக்கூடிய பல்வேறு வீடுகள், ஆயிரக்கணக்கான வீடுகள் சாதாரண மக்களுடைய வீடுகள். பீகாருடைய பல்வேறு நகரங்களில் இந்த புல்டோசர் வாகனங்கள் வந்து வலம் வருது. அது ஒரு யமன் வாகனம் போல வலம் வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய, இவ்வளவு காலமாக சிறுக சிறுக சேமித்து வைத்து கட்டின வீடுகளை இடித்து நிர்மூலமாக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அவர்கள் வீதிகளுக்கு தள்ளப்படுறாங்க. இது குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய காலகட்டம். இந்த குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் எங்கே போய் பாதுகாப்பை தேடிக்கொள்வாங்க, குழந்தைகளோடும் குட்டிகளோடும் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இதற்கு பின்னால் தொக்கி நின்று கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி பண்ணுறார். ஒரு முதலமைச்சரே இப்படி செய்கிறாரு. அவருக்கு வந்து வயோதிகமாயிருச்சு, உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்லையும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சமாளிக்கக்கூடிய வேலையை செய்துட்ருக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் ஓட்டு கேட்க போகும்போது இவருக்கு உடல்நலம் சரியில்லை, மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியுமா மக்களுக்கு? அது தெரிந்திருந்தும் இவர் ஏன் எலெக்ஷனுக்கு நின்னாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இதில் எழுந்திருக்கு. என்ன செய்யல வேணாலும் நான் செய்வேன். இன்னொன்று நம்ம பார்த்தா தெரியும், இதற்கு முன்னால் நிதிஷ்குமார் இருந்ததுக்கும் இப்போ நிதிஷ்குமார் இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அவர் பாஜகவினுடைய ஒரு அங்கமாகவே மாறி இருக்கிறார். இந்த நடவடிக்கைகளிலேருந்தே அது நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த நடவடிக்கைகள், அதுவும் இந்த வீடுகளை இடிக்கக்கூடிய நடவடிக்கைகள், பாஜகவுக்கு நிதிஷ்குமாருக்கு ஓட்டளிக்காத இடங்களை, வீடுகளை, குடும்பங்களை நோட் பண்ணியே இந்த வீடுகள் இடிக்கப்படுகிறதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்போ நிதிஷ்குமார் முழுக்க முழுக்க ஒரு சங்கியாகவே மாறி அட்டூழியங்களில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதற்கான வெளிப்பாடு தான் இந்த ஹிஜாப்பை கலத்தின விஷயத்தில் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவர்கள் எல்லா நேரமும் அவர்களை மறைத்து கொண்டிருக்க முடியாது, அவர்கள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் பீகாரில் இருக்கக்கூடிய சங் பரிவார் கும்பல்கள், அமைப்புகள் ஹிஜாப்பை அணியக்கூடாது, இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் கல்லூரிகளில் போகும்போது ஹிஜாப் அணியக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாரு, இதுக்கு மனம் வருந்தது தான் முறையானது, நேர்மையானது, நாகரிகமானது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நிதிஷ்குமார் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நிதிஷ்குமாருடைய கட்சி செய்து, கூட்டணியாக இருக்கக்கூடிய பாஜக இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது அப்படிங்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ வந்து இஸ்லாமியர்கள் அங்கே வாழக்கூடாது அப்படிங்கிற நெருக்கடியை, அவர்கள் கல்லூரிகளுக்கு போகிறத தடுக்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே கர்நாடகத்தில் நடந்த விஷயம் தெரியும். அங்கே இஸ்லாமிய பெண்களை எந்த அளவுக்கு சித்திரவதைக்குள்ளாக்குனாங்க, மிகப்பெரிய பிரச்சனையாக அதை வெடித்ததை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட பிரச்சனையை
இந்த நாட்டில் உருவாக்குறதுக்கு இவர்கள் துணிந்திருக்கிறார்கள். இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவினுடைய ஒற்றுமை, இந்தியாவினுடைய சகோதரத்துவம், இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை, இதை எல்லாமே குழி தோண்டு புதைக்கக்கூடிய வேலையை பாஜக அரசு செய்துட்ருக்கு. பாஜகவுக்கு துணை போகக்கூடிய நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் பெண்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டவர், பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இப்படி இவர் செய்யக்கூடிய இந்த வேலைகள் மூலமாக இவர் பீகாரில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மக்களுக்கு எதிராக நிற்கிறாரு, பெண்களுக்கு எதிராக நிற்கிறாரு. இவருடைய உளவியல் இப்படி மாறி இருக்கிறது. இன்னும் நம்மளை என்னவும் செய்ய முடியாது, நம்ம ஒரு அதிகாரத்தை பிடிச்சிருக்கிறோம், அதுவும் மக்கள் வழங்கின அதிகாரம் இல்லை, எஸ்ஐஆர் மூலமாகவும் ஓட்டு திருட்டு மூலமாகவும் வந்திருக்கிறதுனால இந்த ஓட்டு திருட்டை செய்த பாஜகவினருக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வேலையை இவர் செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கிறது. பார்ப்போம். நாடு முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய இது போன்ற சிக்கல்கள் மிகப்பெரிய பதட்டத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது, இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை நம்பக்கூடிய சகோதரத்துவத்தை மக்கள் துயரிட்டு இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே, வட மாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.